ரிதி, கடந்த சில மாதங்களாகவே சர்வதேச வானிலையாளர்கள் இந்த ஆண்டு கோடைக்காலம், குறிப்பாக இந்தியாவிலே கோடைக்காலம் மிக உக்கிரமாக இருக்கிற போகுது என கூறி வந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது அதை உறுதிப்படுத்தும் வகையிலே தற்பொழுது மார்ச் மாதத்தின் மத்தியிலேயே கடும் வெயில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. வெயில் தகிக்கிறது என்று கூறுவார்களே, அந்த தகிக்கும் வெயிலை தற்போது ஒரு அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் வந்தால் எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ அந்த வெயிலின் தாக்கத்தை தற்போதே நம்மால் உணர முடிகிறது. தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர், மதுரை, ஈரோடு, சேலம், விருதுநகர் ஆகிய 10 மாவட்டங்களுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு 100 டிகிரி சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் வரை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது 39 42 வரை டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் பார்த்தால் 100 டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக வேலூர், வெய்யலூர் மாவட்டம் என்று செல்லமாக அழைக்கப்படும், வெய்யலூர் என்றுதான் அழைக்கிறார்கள், வேலூர் வெய்யலூராக தான் இருக்கிறது. வெயில் அதிகமாக தகிக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒன்றாக கருதப்படும் வேலூர் மாவட்டத்திலே வெயில் இன்று முதலே 100 டிகிரியை தாண்டி இருக்கும் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு KTCC என்று அழைக்கப்படுகின்ற அந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அடுத்த 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயில் மட்டுமல்ல, அனல் காற்றும் காலை 10:30 மணி முதல் மாலை 2:30 பிற்பகல் 3 மணி வரை அந்த அனல் காற்றும் அதிகமாக வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையும் தற்போது கிடைத்திருக்கிறது. இதை தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எல்லாம் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்னும் அறிவிக்கவில்லை. அவர்கள் தினந்தோறும் தான் கணிப்புகளை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இது ஒட்டுமொத்த கணிப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தாலே தெரியலாம் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் எப்படி இருக்கும். வெரி ஹை என்ற கணக்கிலே இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் ஹீட் என்ற வகையில் அதிக வெப்பம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடங்களில் இருக்கிறது என்பதைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆந்திர கடற்கரை ஒட்டிய வடக்கு மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதியில் இன்று சுட்டெரிக்கும் நாளாக இருக்கும் என்றும் தகவல் வந்திருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை புறநகர் பகுதிகளான KTCC இந்த ஆண்டின் வெப்பமான நாளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். மீனம்பாக்கத்தில் இதுவரை இல்லாத வெப்பம் நாளை பதிவாகலாம். நாளை அதிக வெப்பம் மீனம்பாக்கத்திலே பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரிலே பொதுவாக பெரிய அளவு வெப்பம் இருக்காது. 35 36 டிகிரி தான் இருக்கும். ஆனால் அங்கேயே 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை, அதாவது கிட்டத்தட்ட 100 டிகிரியை தொடும் அளவுக்கு வெப்பம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏப்ரல் 2ஆம் வாரத்திலே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றும், அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வந்து கரையை கடந்தால் ஓரளவு மழை பெய்து அந்த வெப்பத்தின் தாக்கம் குறையும். ஆனால் ஒருவேளை தமிழகம் பக்கம் வராமல் அது மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றால் இங்குள்ள ஈரப்பதத்தையும் ஈர்த்துவிடும் என்பதால் அப்பொழுது மேலும் வறண்ட வானிலை அதிகமாகி வெயிலின் தாக்கம் பன்மடங்கு அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார்கள். அக்னி நட்சத்திரம் என்பது மே மாதம் தான் தொடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த மே மாதம் அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பாகவே கடும் வெயில், அக்னி நட்சத்திரம் பார்ட் 1 இல்ல அந்த ப்ரீ டீசர் என்பார்களே, ஒரு திரைப்படம் வருவதற்கு முன்னோட்டம் என்பது சொல்வார்கள், அது போன்று கத்திரி வெயில் வருவதற்கான முன்னோட்டத்தை ஏப்ரல் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே கோடை வெயிலின் தகிக்கும் கோடை வெயிலுக்கு நீங்கள் தயாராகி விடுங்கள். உங்கள் ஊர் பட்டியலில் இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து வெப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே போதிய நீர் சத்துக்களை எடுத்துக்கொள்வது, போதிய தண்ணீரை வைத்துக் கொள்வது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்களை தற்போது தொலைநோக்குடன் திட்டங்களை தயாரித்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கோடை வெயிலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக என்பதுதான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறது. ரித்தி.